வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் ஒடிசா அருகே உயரழுத்தமும், இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் தென்கிழக்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு நேற்று ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுத்தாலும் இன்றும் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கொடுக்கும். இன்றும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. நேற்றை போல இன்றும் மேகங்கள் இருந்தாலும் வெயிலும் இருக்கும். படிப்படியாக மாலைக்கு பிறகு மேகங்கள் விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக நிலவெடுக்கும் காற்று சுழற்சி இன்று முதல் கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியும் ஒன்று இணைந்து தொடர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சுமத்ராவுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அல்லது 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இரு நிகழ்வும் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு ஒன்று இணைந்து ஒரு தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி இந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி சென்றால் வடக்கே கடுமையான உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் வெப்பநிலையும் குறைவாக உள்ளதால் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி சென்றால் படிப்படியாக செயல் இழக்கவே வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா, தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் வட மாவட்டங்கள் குளிர்ந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு குளிர் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக மேகம் சூழ்ந்து காணப்படும். அதிகபட்சம் லேசான தூறல் மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்ட உள்பகுதி ஏதாவது ஓரிரு இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்பு. பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று இரவு முதல் தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு அதிகரிக்கும். தமிழகம் முழுவதுமே இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இப்போ நாளை பிப்ரவரி 15ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே தெளிவான வானமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இரவு நேரங்கள் குளிர் நாளை முதல் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும். பிப்ரவரி 15, 16, 17, 18, 19 என்று அடுத்த நாட்களில் தொடர்ந்து தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் தென்கிழக்கு பகுதி வரை காற்று சுழற்சி, மேலும் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இரு நிகழ்வும் ஒன்று இணைந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தொடர்ந்து நீடிக்கும். அதே வேளையில் பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி சுமத்ராவுக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்குமா, வட நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதியே கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது மாலை அல்லது இரவு நேரங்களில். ஆனால் பிப்ரவரி 21ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தொடர்மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை, மிக கனமழை, இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து அதீத கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் நாம் இந்த நிகழ்வு லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இப்போது நிகழ்வு வானிலை மாறிக்கொண்டே வருகிறது. நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கி
கன முதல் மிக கனமழை, அதீத கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி, பிப்ரவரி 22ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். இன்னும் ஒரு 2 நாட்கள் ஆகும் நகர்வை சொல்வதற்கு. ஆனால் இந்த நிகழ்வு ஆட்டங்காணும் நிகழ்வாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டு இருப்பதால் இந்த நிகழ்வு எந்த வானிலை ரேடாரும் ஒற்றுமித்த கருத்து இன்னும் உருவாகவில்லை. இதன் காரணமாக இன்னும் 2 நாட்கள் ஆன பிறகு இந்த நிகழ்வு நகர்வை எந்த வழித்தடம் அமைக்கும் என்றும் பார்க்கலாம். இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். ஆனால் இந்த நிகழ்வு எந்த வழித்தடத்தில் அமைந்தாலும் கடுமையான மழைப்பொழிவு தமிழகத்தில் கொடுத்து விலகிச் சென்றாலும் கடுமையான மழைப்பொழிவு கொடுத்து விலகிச் செல்லும். இந்த நிகழ்வு வடக்கே சென்றால் முற்றிலுமாக செயலிழக்கவே வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது தென் மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது குமரிக்கடல் வழியாகவோ இந்த நிகழ்வு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எந்த வழித்தடத்தில் அமைந்தால் தமிழகத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன முதல் மிக கனமழை, அதீத கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு மழை தொடரும். இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்தால் சேர்ந்து நின்றும். ஆனால் 23ஆம் தேதி ஒரு 3 நாட்கள் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எந்த வழித்தடத்தை அமைக்கும் என்றும் வரும் நாட்கள் பார்க்கலாம். அதே வேளையில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரியிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.